வணக்கம். ஸ்ரீ மகா கணபதி கார்பன் ஒர்க்ஸ். இங்கே வந்து ஒரு 3 ஸ்லைடிங் விண்டோ போட்டிருக்கேன். அந்த 3 ஸ்லைடிங் விண்டோ தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிட்ருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்லைடிங் விண்டோன்னு சொல்லுவாங்க. நார்மல் ஸ்லைடிங் விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கிளாஸ், இது பின்னாடி கிளாஸ். அதுவும் ஒயிட்டில் டிசைன் கூட இருக்குது. ஆனால் ஒயிட்டில் டிசைன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வீட்டுக்காரங்க. இவங்க நார்மல் பின்னாடி போட்டாலே போதும்னு சொன்னாங்க. இதுதான் நார்மல் பின்னாடி டிசைன் கிளாஸு. ஸோ இது மாடலுக்காக நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. மொத்தம் 3 ஸ்லைடிங் விண்டோ போட்டிருக்கேன். இந்த பேக் சைடில் 2 போட்டிருக்கேன். வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்லைடிங் விண்டோ போட்டிருக்கேன். இந்த பின்னாடி கிளாஸ் பற்றி நான் சொல்லணும்னா, இந்த பின்னாடி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போட்டோம்னா நல்லா வெளிச்சத்தை கொண்டு வரும், நல்லா பளிச்சுன்னு வெளிச்சம் அடிக்கும். ஒயிட் டிசைனை விட இந்த பின்னாடி கிளாஸ் நல்லா வெளிச்சத்தை கொண்டு வரும். ஸோ இதில் அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. என்ன ஒன்று டிசைன் சிலருக்கு பிடிக்கும், டிசைன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சிலர் சொல்லுவாங்க, சிலர் டிசைன் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசைன் போட்டோன்னா சிலர் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் நாங்கள் டிசைன் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒன்லி பின்னாடி போடுவோம். இந்த பின்னாடியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஒரு ஃபீல் இருக்கும், வெளிச்சம் நல்லா வரும், நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி விரும்புகிறவங்க இது மாதிரி கிளாஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி பெட்ரூமு, ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு நீங்கள் எந்த மாதிரி கண்ணாடி போட்டிருந்தாலும் சரி, ஒன்னே போட்டிருந்தாலும் சரி, ஒயிட் டிசைன் போட்டிருந்தாலும் சரி, நார்மல் பின்னாடி போட்டிருந்தாலும் சரி, எந்த மாதிரி கண்ணாடி போட்டிருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்க்ரீன் போட்டுக்கணும். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்க்ரீன் போட்டால் தான் ஒரு 100% உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் கிடைக்கும். ஏன்னா இப்படி சொல்லணும்னா, நீங்கள் வீட்டுக்குள்ளே ஃபுல் வெளிச்சத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்குள்ளே நீங்கள் ஃபுல் வெளிச்சத்தில் இருக்கீங்க, வெளியே ஃபுல் இருட்டாக இருக்குது. அது மாதிரி இருக்க சொல்ல லைட்டாக பார்க்குறதுக்கு வந்து ஒரு மோஸ்ட்லி வந்து ஒரு என்ன மூவ் பண்ணுறாங்கன்றது தெரியும். ஸோ அதனால் என்னோடய சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100% உங்களுக்கு ஃபீல் வேணும்னா நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் போட்டுக்கணும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி பார்க்க சொல்ல ஹாலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிச்சம் வந்து பளிச்சுன்னு அடிக்கும். ஸோ அது மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். ஸோ என்ன தான் நீங்கள் போட்டாலும் ஸ்க்ரீன் போட்டுக்கிறது ஒரு 100% உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி பின்னாடி கிளாஸோ ஒயிட் டிசைன் கிளாஸோ நம்ம வந்து ஸ்லைடிங் விண்டோக்கு போட சொல்ல கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்கிற பக்கம் வந்து வெளியே தான் வைக்கணும். அப்போ தான் வந்து மழை தண்ணியில் உங்களுக்கு வந்து டஸ்ட்டுலாம் வந்து வாண்டடாக வந்து க்ளீன் ஆகிடும். சொரப்பு வந்து கண்டிப்பாக வெளியே வைக்கக்கூடாது. அப்படி தவறுதெல்லாம் வெளியே வச்சுட்டா உங்களுக்கு அழுக்கெலாம் வந்து படிஞ்சு உங்களுக்கு வெளிச்சமே வீட்டுக்குள்ளே வராமல் தடுத்துரும். ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். என்னுடைய சேனல்லையும் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அலுமினியம் சம்மந்தமான வீடியோவும், கார்பெண்டர் சம்மந்தமான எல்லா வீடியோவும் இருக்கணுன்றதுக்காக நான் எல்லாமே வந்து என்னுடைய சேனலில் நான் சேர்த்துட்டே வரேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னது இந்த ஸ்லைடிங் விண்டோ பார்த்தா உங்களுக்கே புரியும். பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே ஃபுல் இருட்டாக இருக்குது, வெளியே ஃபுல் வெளிச்சமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா, அவர் வரது போகிறது நல்லா கிளியராக தெரியுது பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்காக தான் சொன்னேன், உங்களுக்கு 100% கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீன் போட்டுக்கணும். அதுதான் உங்களுக்கு ஆல் டைம் பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை கார்பெண்டர் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு வேலையை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ வாட்சிங்.